ஒரு முக்கிய அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கில் அநேகமாக இன்று மாலை 6 மணிக்கு மேல் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வர வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சற்று முன்னர் செந்தில் பாலாஜி வழக்கிலே உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்ட தகவலில் சாலிசிட்டர் ஜெனரல், அதாவது மத்திய அரசினுடைய சட்ட அதிகாரி வருவதற்கு தாமதமாகும் என்று சொன்னதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து இன்று மாலைக்குள் வந்தே ஆக வேண்டும், இன்றைக்கு மீறி இந்த வழக்கை ஒத்திவைக்க முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இன்று மாலைக்குள் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசினுடைய சட்ட அதிகாரி ஆஜராய் இந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வரும் என்று தெரிகிறது. பெரும்பாலான தகவல்கள் அநேகமாக ஜாமீன் தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அவரை நேரடியாக இந்த வழக்கிலே தொடர்புக்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பித்திருக்கிறதா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருப்பதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.